நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பேனா காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். எதுக்குடா இந்த பேனா காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு குழந்தையனோட முயற்சி, புரியுதுங்களா? அதாவது குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கூட பெரிய மனிதர்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் நடக்க வேண்டியன்னு வைங்களேன், ரோட்டுக்கு போயிருந்தோம் கடைக்கு லைனிங் வாங்கணுன்னு. அப்போது செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். அப்போது எதுக்கோல ஒருத்தர் வந்தார். ஒரு 45-50 வயசுக்குள்ளே இருப்பார். திடீர்னு எங்ககிட்ட கை காமிச்சு, பசிக்குது, ஒரு 20 ரூபா இருந்தால் கொடுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு நாள் பார்க்கும்போது தரேன்னு சொன்னார். நான் சரின்னு சொல்லி போட்டு வந்தோடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், 40 ரூபாயை எடுத்துக்கிட்டேன். பசிக்குதுன்ட்டாரே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 40 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து நானும் எங்கள் அக்காவும் அதே வீரபாண்டி பிரிவுக்கு தான் ஒரு கடை விஷயமாக போயிருந்தோம், வேலை விஷயமா. அதே ஆள் திரும்பவும் இன்னொரு ஆள்கிட்டையும் அதே மாதிரி கை காமிச்சு 20 ரூபா கேட்டார். அவங்க இல்லைன்னு போயிட்டா. அப்படி எனக்கு அந்த ஆளை பார்த்தோன்னே சட்டுன்னு ஞாபகம் வந்துருச்சு, அன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்டவர் தானே அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஆளை கிராஸ் பண்ணி மறுக்காவும் என்கிட்ட கேட்டார். அப்போ உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். அந்த ஆள் போகிற வரவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் காசு கேட்டு போயிட்டுருந்தார் அவர். இந்த பேனா நான் எதுக்கு காமிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி என் குழந்தைக்கு கண்ணில் இன்ஃபெக்ஷன் சொல்லி போட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு 7 வயசு மதிக்கத்தக்க குழந்த தாங்க. அந்த குழந்த அவங்க அம்மாவும் இருக்குது கூட. அவங்க அம்மா மாசமாக இருக்காங்க. கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பேனாவைய காமிச்சா. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கை நீட்டவும் நான் என்ன பண்ணினேன், காசு எடுத்து 20 ரூபா கொடுக்கலான்னு கொடுக்கும்போது அந்த பையன் ஒரு பேனா கொடுத்தான், இந்த பேனா. அப்போ நான் 20 ரூபா கொடுத்தோன்னே மறுக்காவும் அந்த 20 ரூபா வாங்கிக்காமல் மறுக்காவும் இன்னொரு பேனாவையும் கொடுத்தான், தெரியுதுங்களா? இன்னொரு பேனாவையும் கொடுத்துட்டு என்னை விட்டு மறுக்காவும் பக்கத்தால் ஒரு அம்மாக்கிட்ட கேட்டதுக்கு அவங்களாம் வாங்கலை. அப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே, சிறு வயசு 6 வயசானாலும் இந்த பேனாவை கொடுத்து தான் நம்ம காசு வாங்கணுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கிட்டேயும் யாசகம் வாங்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்சது ஒரு விற்பனை மாதிரி செஞ்சு தான் நம்ம காசு வாங்கணும்னு தெரிஞ்சு அந்த குழந்த செஞ்சுது. அந்த அறிவுங்கூட 45-50 வயசு மதிக்கத்தக்க அந்த ஆளுக்கு இல்லை. போகிற வரவங்ககிட்டையெல்லாம் காசு கேட்குறாங்க. இது என்னன்னு சொல்கிறது? இது உடல் சோம்பேறித்தனமா என்னது சொல்லுங்கள்? உண்மையிலேயே நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அந்த குழந்தைய. இருந்தாலும் பஸ்ஸு வந்ததுனால மடார்னு அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் அந்த குழந்தைய எங்கே இருந்தாலும் யார் இருந்தாலும் அந்த குழந்தை விற்கிதேன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைக்கு பேனா வாங்கியாவது உதவி பண்ணுங்க. அந்த குழந்தை அதாவது பூ மார்க்கெட் சைடில், கிராஸ்கட் சைடில் அந்த குழந்தை செய்யுது. அதுகளுக்கு படிக்கிறதுக்கான வசதி இல்லை, அதனால் இந்த மாதிரி செய்யுதுங்க. அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இருக்கா என்னன்னு கூட தெரியல. அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்க, சரிங்களா? இந்த பேனா வாங்கினதுக்கே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுப்பா. இந்த பேனாவை நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். உண்மையிலேயே அந்த குழந்தையோட ஞாபகார்த்தத்துக்காக இந்த பேனா, சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.